சீதாராமன் சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம மீராவை ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணால் அது ராமு சீதா துரை தான். மீராக்கா எந்திரிங்க, மீராக்கா எந்திரிங்க அப்படின்னு சொன்னது மீரா வந்துட்டு கண்ணு முழிக்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, மீராக்கா உங்களை மயக்க வந்த மாதிரி நடிக்க சொன்னது அங்கே தான், இங்கே கிடையாது அப்படின்னு சொல்ல, போ சீதா கையை ரொம்ப ஆழமாக வெட்டிட்டேன், உண்மையாகவே நான் மயங்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படி அக்கா சாரிக்கா இருங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. மீரா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போது ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு ஒரு வயசானவங்க மாதிரி ஒருத்தவங்க வர்றாங்க. வந்ததும் இங்கே பாருமா, கல்யாணன்றது 1000 காலத்து பயிர், நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தா எப்படிமா அப்படின்னு கேட்க, உங்களை யார் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டதே, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டு ஆளு தானே, முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல, நான் மாப்பிள்ளை வீட்டு ஆளெல்லாம் கிடையாது, உன்னோட ஆளுதாம்மா அப்படின்றாங்க. அதை கேட்டது மீரா வந்துட்டு யாருன்ற மாதிரி பார்த்தா அது நம்ம சீதாவை பார்த்தது மீரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் மீராக்கா இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்தீங்க, எனக்கு தெரியும் இப்படிலாம் அந்த மகாலட்சுமி ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு விருப்பமானவங்க உயிரோடு இருக்கிறன்றதுக்காண்டி தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், சத்தியனை கொன்றுவேன் அந்த மகாலட்சுமி மிரட்டுறா, இதுக்கு மேலே என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்க, நீங்கள் இன்னும் ஒன்று பண்ணித்தான் ஆகணும், உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை கட் பண்ணி விட்டுறாங்க. என்ன சீதா இப்படி திடீர்னு கையை கட் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாள் மனசில் எவ்வளோ வேதனையை தாங்கிட்டு இருந்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் சத்தியனுக்காக இந்த வேதனையை தாங்க மாட்டீங்க, நான் சொல்கிறது மட்டும் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கு அங்கே நடந்தது எல்லாமே சொல்லி கொடுத்தது சீதா தான். பிளான் பண்ணி அதுக்கடுத்து ஆம்புலன்ஸ்லேருந்து கூட்டு போயிட்டாங்க. இந்த சைடு மகாலட்சுமி அவங்க விஷால் நம்ம நல்லா ஏமாந்துட்டோன்னு தெரியுது, யாருமே இங்கே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணல, அப்படி இருக்கும்போது ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் அந்த தையக்காரியோட வேலையாக தான் இருக்கும், வா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், ஆமாம் உன்னோட ஆட்கள்லாம் அங்கே தானே இருக்காங்க, உன்னோட ஆளுங்கிட்ட சொல்லி மீரா வந்தால் பிடிச்சி வைக்க சொல்லு அப்படின்னு மகாலட்சுமி சொல்ல, எனக்கு மட்டும் இப்போ இந்த கல்யாணம் நடக்கலைன்னு வைங்க, உங்கள் எல்லாரையும் உசுரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறாங்க. அங்கே சீதா அவங்க கேங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்க, இந்த சைடு விஷால் ஃபோன் பண்ணி, இங்கே பாரு மீரா வந்தானா அவளை உள்ளே விட்டுறாத, அவளை கையும் களவுமா பிடிச்சி வை, நான் வந்தது அவள் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு விஷால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆம்புலன்ஸுக்குள்ளே ஆள் இருக்கிறத பார்த்து தான் அந்த அடியாள்கள்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. பார்த்தா இப்போ வந்துட்டு மீரா ஏஞ்சிக்கிறாங்க, துரப்படுத்திருக்காரு, ஐயோ இவர் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, போங்கடா போங்க போங்க அப்படின்னு சீதா விரட்டுறதை பார்த்தா அந்த மெகால்களும் அதுக்கு பாட்டுக்கு ஓடி இருந்துங்க. அப்படி ஸ்ட்ரக்சரில் வச்சு உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. எல்லாரும் 3 பேர் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து துரையும் எஞ்சிக்கிறாரு, நீங்கள் 2 பேரும் எம்பிபிஎஸ்ஸே படிக்காமல் டாக்டர் ஆகிட்டீங்க என்ன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ சிரிக்கிற நேரமா, எப்படியாவது நம்ம ஐசியூக்குள்ளே போயே ஆகணும், அப்போ தான் சத்தியன் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு பார்க்க முடியும், இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மகா அவங்க கேங் அவங்க வந்துடுறாங்க. வந்ததும் ஐயோ அங்கே யாருமே கிடையாது, அந்த ஆம்புலன்ஸில் இந்த ஒரு மாலை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, முட்டாள்களா இது மீராவோட மாலை தான், அவள் தான் அதில் வந்திருக்கா, உங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு சுற்றுறோம் பாருங்களேன், எங்களை சொல்லணும், விஷால் இப்படி தான் ஆள்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, சத்தியன் பக்கத்தில் என்னோட ஆள்கள் இன்னும் தான் இருக்காங்க, கண்டிப்பாக உங்களால் பக்கத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆமாம் இங்கேருந்து போகும்போது மீரா காலத்தில் நீ தாலி கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராம் சொல்கிறாரு, இவங்களெல்லாம் என் சித்தின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு ராம் சொல்கிறாரு, முன்னாடியிலேருந்து இப்படி தான் நடக்குது, உனக்கு தான் லேட் பிக்கப் அப்படின்றாரு. இப்போ என்ன செஞ்சு நம்ம ஐசியூக்குள்ளே போகிறது அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, விஷாலோடப்ப தனியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அதை சீதா பார்த்ததுமே, பாஸ் இங்கே பாருங்கள் ஆடு மந்தையிலேருந்து தனியாக ஒன்று வந்து சிக்கியிருக்கு, அங்கே பாருங்கள் சித்தப்பு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, துரை தான் போகிறாரு. போய் ஒரு கட்டை எடுத்து மண்டையில் டங்கு நடிச்சு ஐசியூவில் படுக்க போட்டு கொண்டு வந்துடுறாங்க. விஷால் வந்துட்டு ஐயோ அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரியல திடீர்னு இவர் வந்துட்டு சீரியஸ் ஆகிட்டாரு, இப்போ நம்ம ஐசியூக்கு போயே ஆகணும், அங்கே சில ரவுடி பசங்க தொந்தரவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் உடனே ஐசியூலேருந்து அவங்கள வெளியில் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, விஷாலோட அப்பா வேணாண்டா கிறுக்கு பையிலே அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. அதெல்லாம் விஷால் கண்டுக்கிற மாதிரி இல்லை, ஃபோன் போட்டு நீங்கள் ஐசியூலேருந்து உடனே வாங்கடா அப்படின்னு சொல்ல, இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சீதா அவங்க கேங்கு ஐசியூக்கு உள்ளே போயிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த சைடு மகா போயிட்டு சத்தியனை பார்த்து மிரட்டிட்டு வர்றாங்க. இங்கேருந்து போகும்போது விஷாலும் மீராவும் கல்யாணம் முடிஞ்சு தம்பதிகளை தான் போவாங்க, அதை நீ பார்க்க தானே போகிறேன், இது நான் உனக்கு விடுற சவால்டா அப்படின்னு சொல்ல, முடிஞ்சால் நடத்திக்காட்டு அப்படின்னு சத்தியனை சவால் விட்டுருப்பாரு. அடுத்து சீதா அவங்க கேங்கு விறுவிறுன்னு ஐசியூக்குள்ளே போயிட்டு வேமா கதவு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சத்தியன் வந்துட்டு யாரா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க, எல்லாரும் அவங்கவுங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா மீரா ராமு துரை இவங்கெல்லாம் பார்த்து சத்தியன் சிரிக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.